ஓம் சாய்ராம். நெல்லூரைச் சேர்ந்த திரு சுப்பையா செட்டி அவர்கள் 11,455 ரூபாய் மதிப்புள்ள பணப்பையை திரு நரசிம்ம சுவாமிஜியிடம் அளித்த பொழுது, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அனைத்தையும் துறந்து ஒரு துறவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு நரசிம்ம சுவாமிஜி இதை பெற்றுக்கொள்வதற்கு சிறிது தயங்கினார். பிறகு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு இந்த பணத்தை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என்று ஸ்ரீ சாயிபாபாவின் சம்மதத்தை பெறுவதற்காக கீழே குறிப்பிட்டுள்ளவாறு 3 சீட்டுகளை எழுதி அதை சாயிபாபாவிடம் சமர்ப்பித்தார். 1. இந்த பணம் சாயி பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். 2வது, இந்த பணத்தை நிரந்தர இருப்பீட்டில் முதலீடு செய்து அதிலிருந்து வரும் வட்டியை கொண்டு நற்காரியங்களுக்கு பயன்படுத்துவது என்று. 3வது, இந்த பணத்தை சாயி சன்ஸ்தான் நிர்வாகிகளிடம் அளித்து கோயிலின் வளர்ச்சி நிதிக்காக இதை உபயோகிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது. அதாவது டெம்பிள் கார்பஸ் ஃபண்டுக்காக இதை நிதியாக அளிக்க வேண்டும் என்று எண்ணினார். இந்த 3 சீட்டுகளையும் சாயிபாபாவிடம் சமர்ப்பித்து சாயி சமாதி மந்திருக்கு வந்த ஒரு குழந்தையை விட்டு அந்த சீட்டுகளில் ஒன்றை எடுக்க செய்தனர். அந்த குழந்தை எண் 1ல் குறிப்பிட்ட சீட்டை எடுத்து கொடுத்தது. அதாவது இந்த பணம் சாயி பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே ஆகும். உடனே நரசிம்ம சுவாமிஜி இந்த பணத்தை எடுத்து சாயி சன்ஸ்தான் அதிகாரிகளிடம் கொடுத்து இதை பெற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். ஆனால் அவர்கள் அதை எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டனர். அதனால் நரசிம்ம சுவாமிஜி இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்னை திரும்பினார். 1940ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சாயி சுதா என்னும் மாத இதழை நரசிம்ம சுவாமிஜி துவங்கினார். இதில் ஆங்கில பிரிவோடு தமிழ், சம்ஸ்கிருதம் மற்றும் தெலுங்கு என்று 3 மொழிகளுக்கும் வெவ்வேறு பிரிவுகளை அமைத்தார். ஓம் சாய்ராம்.